ஒரு கிராமத்தில் ஒரு மருத்துவமனை இருந்துச்சு. அந்த மருத்துவமனையில் மல்லிகாங்கிற ஒரு அழகான நர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. ஐயோ, மணி 12 ஆயிருச்சே. நம்ம சீக்கிரமா போய் நம்மள மறைச்சுக்கணுமே. யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். ஒவ்வொரு ராத்திரியும் 12 மணி போல் நர்ஸ் மல்லிகா பேய் மல்லிகாவாக மாறிடுவா. அவளுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சு. அந்த பேய் ராத்திரி 12 மணிக்கு மேலே தான் வரும். அவள் அந்த பேய் வர்றதுக்கு முன்னாடி அந்த ரூமில் போய் கதவை லாக் பண்ணிக்குவா. அட, என்ன இந்த சத்தம்? பயங்கர கொடூரமா இருக்கே. இதை கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ இங்க பேய் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த நர்ஸை வேற காணோம். நாம வேற தனியா இருக்கோம். வேற ஏதாவது பேஷண்ட் நமக்கு கூட இருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ, பயமா இருக்கே. என்னது இது? இவ்வளவு கொடூரமா இருக்கு சத்தம். அடுத்த நாள் போல முருகன் சொல்லி ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆனா. அவனுக்கு வயிற்று வலி காரணத்தினால அட்மிட் ஆயிருந்தான். ஏன்பா, எனக்கு வயிற்று வலின்னு இங்க வந்தேன். இந்த நர்ஸை பாக்குறப்ப அப்படியே ரொமான்டிக்கா இருக்கேப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்டாட்டியோட ரொம்ப அழகா இருக்காளே. நான் நினைச்சேன் என் பொண்டாட்டி தான் அழகுன்னு. இவளை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு வழி சொல்ல எனக்கு. உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ தான் இங்க 2-3 நாளா இருக்கிற. நீ நினைக்கிற மாதிரி அந்த நர்ஸை கரெக்ட் பண்றது ஒரு லேசான விஷயம் கிடையாது. ஏன்னா அவ யாருக்கும் சிக்க மாட்டா. நானே பல தடவை அவளுக்கு பிட்டு போட்டு பார்த்துருக்கேன். ஆனா ஒரு பிட்ல கூட அவ சிக்கல. சரி, இந்த தடவையாவது ட்ரை பண்ணலான்னு தான் நானும் வந்தேன். நீயும் அதுக்கு தான் வந்திருக்கிற போல. பார்ப்போம் யாருக்கு அது சிக்குதுன்னு பார்க்கலாம். சரியா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒன்று சொல்லணும். இந்த ஹாஸ்பிட்டலில் ராத்திரி 12 மணிக்கு மேலே ஏதோ வித்தியாசமான சத்தங்கள் கேட்குது. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. இங்கே ஏதோ பேய் ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அட, பேயாவது பிசாசாவது எனக்கெல்லாம் அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. சரி, பாப்போம். இன்னைக்கு நைட் 12 மணிக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அட நர்ஸ் மல்லிகா, நீங்க கொடுத்த மாத்திரை எனக்கு ரொம்ப உபயோகமா இருந்துச்சு. என் வயிற்று வலி உங்க கைப்பட்ட உடனே பட்டுன்னு போயிருச்சு. என் இதயமும் சேர்ந்து கொல்ல போயிருச்சு. நர்ஸ் நர்ஸ், நேற்று நைட்டு ஏதோ சத்தம் கேட்டுச்சு நர்ஸ். அது என்னன்னு எனக்கு நீங்க சொல்ல முடியுமா? எனக்கு ஒரே பயமா இருக்கு. சத்தமா? அதெல்லாம் ஒரு சத்தமும் கிடையாது. உங்களுக்கு பிரம்ம தான். அடுத்த நாள் ராத்திரி 12 மணிக்கும் அதே போல சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பேய் நர்ஸ் தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. சத்தத்தை கேட்ட உடனே ஆர்வமா இருந்த முருகன் அது என்னன்னு பாக்குறதுக்காக அங்க வந்தான். கதவை பூட்டியிருக்கோம் அந்த நர்ஸ். அன்னைக்கு பார்த்து கதவை பூட்டல. டாய், நான் மல்லிகா தான்டா. மல்லிகாவே தான். ஆனா பேய் மல்லிகா. ஆமா, உன் பொண்டாட்டியோட நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னேன். எனக்கும் கூட உனைய ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கியா? வா, நம்ம 2 பேரும் குடும்பம் நடத்தலாம். எனக்கு உனைய ரொம்ப பிடிச்சிருக்கு. கிட்ட வா 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 வா. அந்த பேய் அவனை 2 துண்டா வெட்டி போட்டு வச்சிருந்துச்சு. ஐயோ, இது முருகன் மாதிரின்னு தெரியுது. என்ன கொடுமை இது? யாரு செஞ்சிருப்பா இத? ஒருவேளை அந்த நர்ஸ் மல்லிகாவா இருக்குமோ? இந்த இடத்துல நாம மாத்திரம்தான் இருக்கோம். அது பேயோ? இவன் இப்படி செத்து போயிட்டானே. டேய் வாடா, அடுத்து நீ தாண்டா எனக்கு இலக்கு. ஐயோ அம்மா, நான் இல்லப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு போடுற வீடியோ உடனுக்கு உடனே வரும். ஐ லவ் யூ.